இப்போ எப்படி இருக்கு? இங்கே பாரு, இப்போ நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, உனக்கு எப்போ தான் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வருதோ இதை ஞாபகம் வச்சு பண்ணிப்பார். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கை கொடு. 5 4 3 2 1. 5. உன்னால் பார்க்க முடிகிற 5 விஷயங்கள் என்னன்னு பாரு. 4. உன்னால் உணர முடிகிற 4 விஷயங்கள் என்னன்னு பாரு. 3. கேட்க முடிகிற 3 விஷயம். 2. ஸ்மெல் பண்ண முடிகிற 2 விஷயம். 1. டேஸ்ட் பண்ண முடிகிற ஒரு விஷயம். 5 4 3 2 1. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இதை பண்ணிப்பார். ஸ்ட்ரெஸ் அப்படியே பறந்து போயிடும். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளார எனக்கு மயக்கமே வந்துடும். அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. ட்ரை பண்ணிப்பார். ஆல் இஸ் வெல். அது சரி, எதனால் இந்த ஸ்ட்ரெஸ் வருது உனக்கு? பிள்ளைங்க ரெண்டும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க. என்னால் எதையுமே ஒழுங்காக பண்ண முடியல. பார்த்துக்க முடியல, ஒழுங்காக வேலை செய்ய முடியல. அதுங்க ரெண்டும் பால் கேட்டு அழுவுதுங்க. அதை கூட என்னால் கொடுக்க முடியல. அப்புறம் நான்லாம் அம்மாவாக இருந்து என்ன லைக்கு சொல்லுங்கள். பாரு, யூ ஆர் கிரேட் மதர். ஓகே, உன்னால் எதையெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் எவ்வளோ விஷயங்களை நீ எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, அவங்கள எல்லா விதத்துலேயும் நீ காப்பாற்றிடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ ஒரு அருமையான அம்மா. இதை உனக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டு இருப்பேன். அண்ட் இதை எதையும் நீ தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் கூடவே இருப்பேன். In this journey, don't feel alone. Okay? Hey. தூங்கிட்டியா? தூங்க. ஓடும்போது நிப்பாட்டக்கூடாது, இல்லைன்னா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கம் கொஞ்சம் ஜாகிங். நீ என் கூட ஓட மாட்டேன்னு சொன்னேன், இப்போ பார்த்தியா? This is not counted. Yeah? It's like that. நீ எப்போதும் இப்படி தான் ஓடுவியா? ஏன் என்ன சொல்ற? Nasal breathing allows for more oxygen to get to your active tissues. புரியுற மாதிரி சொல்றியா? சரி, இந்த மூக்குள்ளே மூச்சு விடும் போது என்ன ஆகுதுன்னா, யூ ரிலீஸ் நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ there's an increase in carbon dioxide. அதனால என்ன கிடைக்குது? ஆக்சிஜன். ஆனால் அதே சமயம் வாய் வழியாக மூச்சு விடும் போது அந்த அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. ஸோ யூ கெட் மோர் fatigue and stress. போதும் போதும் நிறுத்து. நீ எப்போதும் இப்படி தானா? எப்படி? Annoying. அப்பப்போ என்ன பாட்டு கேட்குற? நெஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீலிங். Really? எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். Oh, really? Yeah. Okay. கேக்குறியா? Sure, why not? Shall we? Yeah. Let's go. Hey, teacher's pet, how are you? Teacher's pet? Yeah? Me? No Yeah. lah. Yeah, Mr. Nathan loves you, what? Where got anyhow? Oh, he pays special attention to you, what? Okay, you know what? Last time when I used to go to school, all the teachers used to love me. Especially there was one Madam Koshi. She loved me so much. She wanted to adopt me. That's how perfect I was. I think Mr. Nathan wants to marry you, not adopt you.
Adiye, loose adini? Huh? You primary one ah? So childish. Huh? Huh? What huh? But seriously, you ready or not? Ready for? You know lah. For what? Dating. You know you're still young, right? You cannot be like this, you know. இங்க பாருடி வேண்டாம் அப்புறம் அசிங்கமாயிரும் சொல்லிட்டேன் Huh? Just why put it? Sorry guys, I'm late. How was your weekend? Good. Okay, so it's time to start on your assignments. You need to complete one to finish the course. You don't have a choice, you have to do it. And I initially had an idea. After talking to Sakoon last week, something clicked. Create a business proposal using everything that you have learned here. Okay, it can be crazy, it can be wacky. You send someone to Mars, you can sell ice to Eskimos. I don't care. It's an idea. Okay, develop it for the online platform and present it to your classmates next week. All right, let's get the ball rolling. Let me hear some of the ideas that you may have. Sakoon, I already know about yours, so you're good. Ben. I want to offer an online detective service. Oh, They can submit any kind of online problem and I will crack it. They can also buy the monthly package, $99.99. 24-hour support, all languages. you know, Ben, you never fail to intrigue me. Anyone else? Oh, Mimi. Yes, Kimmy? I want to set up a dating site. Okay, interesting. But aren't there a lot of them out there? What's so different about yours? I know what's different. It's gonna be called Second Chances. Uh-huh. Go on. It's for anyone who's looking for love after heartbreak. Okay, so your target market can be both niche and universal at the same time. You can play on that. Exactly. And I've already got my first sign up. Ta-da! I said stop it, Ryan. I don't like this, huh? Don't touch me. Can you help me? Where are you going, Sakoon? Because she keep. Nowhere. Don't talk to me. ஏய் என்னாச்சு ஏன் ஒரே டென்ஷனாக இருக்க இல்லை என் அக்காவுக்கு அபியை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓ தட்ஸ் நைஸ் தட்ஸ் நைஸா? என்ன சொல்கிற நீ? வேணும் என்ன சொல்ல இட்ஸ் லைக் எ மென்டர் ரைட் உங்களுக்குள்ளேயே ஒரு ப்ரோமேன்ஸ் ஓடுது ஸோ தட்ஸ் கிரேட் வாட் அவனுக்கு 18 இல்லை 20 வயசு இருக்கும். என் அக்காவுக்கு 16 வயசு தான். ஸோ இந்த வயசில் தானே க்ரஷஸ்லாம் அதிகமாக வரும் அதில் எந்த தப்பும் இல்லையே. நீ ஏன் சொல்ல மாட்டேன்? உங்கள் அக்கா இருந்தால் தான் தெரியும். சரி இப்போ உன் அக்கா மேலே உனக்கு என்ன பிரச்சனை? என் அக்கா மேலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் அவன் நிறைய கோட்ரூ பண்ணிட்டா. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்போது அபி மேலே தான் பிரச்சனை. வாய் வாட்ஸ் ராங் வித் ஹிம்? நத்திங் இஸ் ராங். அதான் பிரச்சனை. ரொம்ப இன்டெலிஜென்ட், குட் லுக்கிங், ரெஸ்பான்சிபிள். இஃப் ஐ வாஸ் அ கேர்ள் தென் இல்லை என்ன சொல்கிறேன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு அவனை பிடிக்கும். அவன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட். எப்படி முடியும்? சஸ்பீஷியஸாக இல்லை? உன் கண்ணு என்ன ஸ்கேனரா? ஒரு ஆளை பார்த்த உடனே சரியாக தப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லவே இல்லை. ஐ நோ. ஆனால் என்னமோ சரியா இல்லை. என்ன தான் தெரியல. அவளோட சாய்ஸ் தான். ஆனால் ஓ லெவல்ஸ்க்கு அப்புறம் என்ன வேணாலும் முடிவு எடுக்கட்டும். ஆனால் இப்போ படிப்பில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீ சொல்கிறதும் சரிதான். உன் அக்கா கிட்ட பேசி பாரு. ஓ மை காட். யாரு என்னாச்சு? அங்கிள். அந்த மொட்டை அங்கிளா? ஏய் சரி அங்கிளாக இருக்கட்டும். எதுக்கு இப்படி பயந்து ஒளிகிற? are you kidding? என் அப்பா கிட்ட நம்மளை பற்றி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். கொஞ்சம் ஓவரா இல்லை? ஒரு கேர்ளோ பாயோ கேஃபேல உட்காந்தா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா? ஒழுங்காக்காரியா? அவர் கிளம்பிட்டாரு.
கண்ணா. இந்த வயசுல இதுங்களுக்குலாம் எதுக்கு இதெல்லாம்? எந்த வயசுல யாருக்கு என்ன? இந்த 16-17 வயசுல ஆம்பளை பசங்க கூட பேசுறது பழகுறது அதுக்கெல்லாம் தான் இன்னும் நேரம் இருக்குல்ல. அதுக்குள்ளேயும் என்ன அவசரம்? கண்மணியா? அந்த டியூஷனுக்கு வந்த பையன்தான். நீங்க சொல்லி வச்சேனே டியூஷனுக்கு அந்த பையன்தான். யாரு? அபிமன்யுவா? அவன் ரொம்ப நல்ல பையனாச்சே. இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே. கிழிச்சான். என்னதான் நடந்தது? சிரிக்குதுங்க, ஜோக்கு சொல்லிக்குதுங்க, பேசிக்குதுங்க, பாத்துக்குதுங்க. அது ஓர கண்ணுல. சோ என்ன அவ்வளோதானே? என்ன அவ்வளோதானே? நம்ம இருக்கும் போது அதுங்க வேற என்ன பண்ண முடியும்? இதை தான் பண்ண முடியும். சக்கோ கொஞ்சம் நம்புங்களேன். நீங்க நம்புவீங்களா? இந்த விஷயத்துல நாங்க நேத்ரா கிட்ட ரொம்ப ஓப்பனா பேசிட்டோம். யாரையா பிடிச்சா பேச ஆரம்பிச்சா எதுவா இருந்தாலும் உடனே வந்து எங்க கிட்ட சொல்றதுக்கு. ஆமா, அப்போதான் பயம் இல்லாத வந்து சொல்லும் சக்கோ. இமேஜின் நம்ம கிட்டயே மறைச்சிருந்தா இதோட எவ்வளவு மோசம். ஆக்சுவலி கண்ணா என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவான் தெரியுமா. இதுதான் கண்மணி ஒண்ணுமே சொல்லாது. ஏன்? யாருக்கு தெரியும்? ஆக்சுவலி ஆரம்பத்தில் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு நாங்களும் ரொம்ப பயந்தோம். ஆரம்பத்துலையா? நேத்ராவுமா? சச்சா, நேத்ரா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. ஆனால் எப்போ இந்த ஆக்டர்ஸ் சிங்கர்ஸ் இவங்களெல்லாம் பார்த்து ஸோ ஹேண்ட்ஸம் ஸோ ஸ்டைலிஷ் இப்படி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, அப்போ நம்ம உஷாராயிடணும். எல்லாத்தையும் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிடணும். ஓப்பனாவா? கஷ்டம். என்ன கஷ்டம்? அவர் இதெல்லாம் கரெக்டா பண்ணுவாரு. நீங்களும் பண்ணலாம் சக்கு. சரி, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா எனக்கு அந்த பையன் அப்பா அம்மாவை தெரியும், நான் வேணா பேசட்டா? இல்லை இல்லை பரவாயில்ல வேணாம். கண்ணாவும் கண்மணியும் சேர்ந்து தானே டியூஷன் போதுங்க. நானும் அப்பப்போ போய் சேர்ந்துக்குவேன். நான் ஒரு கண்ணை வச்சுக்கிறேன். வேற என்ன பண்ணி தொலைக்க? Hitler's ambition and expansion led to World War II in Europe. Do you agree? And explain your answer. இந்த கொஸ்டின் அவ்வளோ லெவல்ஸில் வருமா? எந்த கொஷின் வருதுன்னு பிளான் பண்ணி படிக்கக்கூடாது. எந்த கொஷின் வந்தாலும் டேக்கிள் பண்ணுற அளவுக்கு படிக்கணும். அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன தெரிஞ்ச விஷயம்? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன கொஸ்டின் வரும்னு ரீசர்ச் பண்ணி படிக்கிறாங்க. கோல்டு வார், வேர்ல்ட் வார் II, கொரியன் வார், எத்தனை வார்ஸ் தான் படிக்கிறது? கவலைப்படாதீங்க, எதுவும் பாப்புலரான கொஷின் தான். ஆனால் ஹிட்லர் யாருன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஏன் அவர் சில விஷயங்களை பண்ணாருன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஷனுக்கு பதிலை சொல்லி ஹை மார்க்ஸ் எடுக்கலாம். இதில் என்ன இருக்குது புரியறதுக்கு? He was a selfish evil man. அவ்வளோதான். அந்த செல்ஃபிஷ் ஈவல் மேனை கூட ஒருத்தங்க காதலிச்சாங்க. ஹிட்லரையா? யாரு? யா இவ ப்ரௌன். அப்போ அவங்களுக்கு 17 வயசு தான். How? Why not? ஹிட்லர் நல்ல ஓவியம் வரைவார், eloquent, charming man, and ரொம்ப நல்லா பேசுவார். இப்படி தான் சில பேர் பேசே ஏமாற்றுவாங்க. கிஃப்ட் ஆஃப் த கேப். லைக் யூனோ தள்ளி விட்டு அப்புறம் சமாளித்து பேசி. இட்ஸ் a gift. ஆமாம், கெட்டவன் எவனோ கெட்டவன் மாதிரி இருக்க மாட்டாங்க. யூசுகேமி கெட்டவன் வா இல்லை, ஹில்லை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எதுக்கு அவர் காதல் பற்றி? லெட்ஸ் ஜஸ்ட் டாக் அபௌட் தி வார். கண்மணி, உங்களுக்கு ஏதாவது கேள்வி? வாழ்க்கை உங்களுக்கு வெஜிடேரியன். நீ வெஜிடேரியனா? இல்லை, ஹிட்லர் சாயபம் உணவு மட்டும் தான் சாப்பிடாரு தெரியுமா. ஸ்மோக் பண்ணதில்லை, ஆல்கோஹால் குடிக்க மாட்டார். Wow, impressive. You know your Hitler. அதான் யாரையோ பார்த்தோன்னே முடிவு பண்ணக்கூடாது. பழகி பார்த்து யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். They may look perfect, ஆனால் அவங்க அப்படி இருக்க. Are you okay? அதான் புரிஞ்சிக்காமல் ஓடி போனனால
வேறு கன்ஃபியூஷன். ஹிட்லர் ஓடி போனாரா? என்னடா உளர்ற? ஹிட்லர் டீச்சர் வினி இல்லை நான் வேன் டயக்ராம். சரி நான் போயிட்டு வரேன். ஓகே. என்ன ஆச்சு உங்கள் தம்பிக்கு? அவன் பிறந்ததுலேருந்தே இப்படி தான், கொஞ்சம் ஆஃப் சிங்க். அப்போ உங்கள் சிங்க் எப்படி? சிங்க்னா அதான் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது அதெல்லாம். ஓ, இந்த தள்ளி விட்டுட்டு காலை உடைக்கிறவங்கலாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏய், அதுக்கு தான் நான் சாரி கேட்டேன்ல. ஐம் ஜஸ்ட் கிடிங். சரி, இப்போ ஸ்ப்ரெயின் எப்படி இருக்கு? பெட்டர். சரி, என்னை தள்ளி விட்ட அந்த நாள் என்னமோ ஐ மெட் சம்ஒன், மேபி இட்ஸ் நத்திங், மேபி இட்ஸ் எவ்ரி திங் போஸ்ட் பண்ணது யாரை பற்றி? ஓ, ஸ்டாக்கர் அலர்ட். ஹலோ, ஸ்டாக்லாம் பண்ணல, ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தெரிஞ்சவங்க மாதிரி இருந்துச்சு, ஸோ கிளிக் பண்ணி படித்தேன். சும்மா படித்து தான் வார்த்தைக்கு வார்த்தை மறக்காமல் சொல்கிறீங்களா? ஜஸ்ட் ஃபர்கெட் இட். சரி சரி, உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன். What I meant was கண்மணி, என்னம்மா ஆச்சு? என்னமா ஆச்சு? அறிவில்லை உனக்கு? அக்கா இங்க தனியா விட்டுட்டு நீ எங்க போன? அம்மா, என்னம்மா பண்ணுறீங்க? இல்ல, நீங்க 2 பேரும் ஒண்ணா தானே படிக்கிறோம். இப்படி தனியா படிக்கவா டியூஷன் ஃபீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? அதை தான் சொல்ல வந்தேன். anyway, இன்னைக்கான ரிவிஷன் முடிஞ்சிருச்சு. I will see you next week. அம்மா, என்னம்மா பண்ணுறீங்க? அதை நான் தாண்டி உன்கிட்ட கேட்கணும். கதவு, ஸ்க்ரூ டிரைவர், நான் அம்மா. அம்மா, விளையாடுறீங்களா? இதை வச்சு நான் என்ன விளையாட போறேன்? அம்மா, இப்போ எதுக்கு இதை காட்டுனீங்க? நானா கழட்டினேனா? நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கதவுல ஒரு பக்கம் கலந்து தொங்கிட்டு இருந்துச்சு. பாவம் தொங்கிட்டு இருக்கேன்னு இப்பதான் கஷ்டப்பட்டு கழட்டி வச்சேன். ரவி கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் வந்தது ரிப்பேர் பண்ணிடுவான். அவன் கொஞ்ச நாள்ல வந்துடுவான். அதுவா தொங்கிட்டு இருந்துச்சு? அதை இப்போ நான் நம்பணும்? நடந்தது தான் என்னால சொல்ல முடியும். நான் என்ன பொய்யா சொல்றேன்? அம்மா, விளையாடாம இதை மறுபடியும் மாட்டிருங்க. அதான் ரவி வந்துருவான், மாட்டி விட்டுருவான்னு நான் சொல்றேன் தானே. அப்புறம் என்ன உனக்கு? அப்ப அது வரைக்கும் நான் பூட்டிலாம இருக்கணுமா? கண்ணாவும் குட்டியும் ஒரு ரூம்குள்ளார வர போறது இல்ல. நீ துணி மாத்தணும்னா என் ரூமுக்கு வந்து மாத்து. அப்புறம் வேற, டியூஷன் படிக்கும் போது கதவு சாத்த முடியாதுன்னு பாக்குறியா? அதை நீ கீழே ஹால்ல, கிச்சன்ல, கார்டன்ல எங்க வேணாலும் படிக்கலாமே. அதாண்டி எனக்கும் புரியல. நல்லா இருந்த கதவு எப்படி தானா உடைய முடியும்? அம்மா, நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்களா? நானா சந்தேகமா? என்ன நீ என்னமோ நான் தப்பு செஞ்ச மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருக்க? அம்மா, நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை. உங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். என்ன ஓடுது? நீங்க இல்லாத நேரத்துல ஒரு பாய் இங்க வந்துருவான்னு நீங்க நினைக்கிறீங்க, அதானே? சே சே, அந்த அளவுக்குலாம் உனக்கு தைரியம் இல்லை. அது எனக்கு தெரியும். அப்படியே அவன் உள்ள வந்தாலும் அவன் எப்படி வெளியே போறான்? நீங்க குதிச்சு உள்ள வருவீங்களே, அப்பா கண்டுபிடிக்கிற இருக்கும். அப்படிதான்.
இங்க பாருங்கம்மா, தப்பு செய்யணும்னா அதுக்கு 1000 வழி இருக்கு. அந்த 1000 வழியும் எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க எங்களை நம்பினாதான் அதை செய்யாம இருப்போம். நான் செய்யாம இருப்பேன். உங்களுக்கு என்ன ஏதாவது கேட்கணும்னா நேரா கேளுங்க. அதை விட்டுட்டு இப்படி சைல்டிஷா நடந்துக்காதீங்க. என்ன சைல்டிஷ்? யாரு சைல்டிஷ்? அம்மா, என் கதவுல ஒரு ஓட்டை இருக்குமா. Look at this. நானா கழட்டுனேன். நடந்து வரும்போது கதவு தானா. Enough, please. வேணும்னா ரவி வர வரைக்கும் என் ரூம்ல வந்து படுத்துக்கவா. ஏய் கால பத்தி. No, it's okay. இப்படியே இருக்கட்டும், எனக்கு தேவையில்லை. ஆனா இந்த வீட்ல நான் சாப்பிட போறது இல்ல. Not necessary. இப்போ என்ன நடந்துருச்சு நீ இப்படி குதிக்கிற? No, I'm very calm. ஆனா நீங்க என்கிட்ட என்ன சந்தேகப்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் I'm not gonna eat here. நான் இங்க சாப்பிட போறது இல்ல. ஐயே, உனக்கு பிடிச்ச கோழி சம்பல் தான் வச்சிருக்கேன். நீ எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கேன்னு நானும் பாக்குறேன். I really miss Appa. சாரி கண்ணா, எனக்கு வேற என்ன செய்யறதுன்னு தெரியல. இனிமே நீ டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வர வேண்டாம். அடி, இந்த விஷயத்துக்கு எதுக்கு டியூஷன்லாம் நிறுத்திக்கிட்டு? உன் மேல எந்த தப்பும் இல்லை கண்ணா. வேணான்னு சொல்ற பக்கம் இருக்கா உனக்கு? CID வேற ரூட் புடி.